தீ பரவட்டும் முதல்வர் ஸ்டாலின் கடிதம். விஜயின் தாவேகாவுக்கு முதல் வெற்றி வெளியிட்டார் விஜய். தாவேகாவிற்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு. உலக அளவில் விசில் ட்ரெண்டிங். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. பாஜக அரசின் வஞ்சகத்தை தட்டி கேட்கும் துணிச்சல் திமுகவுக்கே உள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாளையொட்டி அவர் எழுதிய கடிதத்தில் 2026 தேர்தல் களமானது ஆரிய திராவிட போரின் மற்றொரு களம். இந்த ஜனநாயக போர்க்களத்தில் திமுகவினருக்கு ஓய்வில்லை, உறக்கமில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் தீ பரவட்டும் என இனம் மொழி காத்திடும் போரை தொடர்ந்திடுவோம் எனவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். நாடு காப்பவர்களின் சின்னம் விசில் என விஜய் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். சின்னம் தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மக்களின் பாதுகாவலர்களின் கையில் இருக்கும் விசில் தாவேகாவுக்கு கிடைத்தது முதல் வெற்றியின் அடையாளம் என குறிப்பிட்டுள்ளார். ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஒரே சின்னம் விசில் எனவும் வரும் தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவது உறுதி எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் விஜய். 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவிற்கு பொது சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆட்டோ, மோதிரம், வெற்றி கோப்பை, விசில் உள்ளிட்டவற்றில் ஏதேனும் ஒன்றை ஒதுக்க வேண்டும் என கடந்த நவம்பர் மாதம் தேர்தல் கமிஷனில் தாவேகா விண்ணப்பித்திருந்தது. இந்த நிலையில் அக்கட்சிக்கு விசில் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதேபோல் கமலின் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கும் மீண்டும் டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் தாவேகாவிற்கு விசில் சின்னத்தை ஒதுக்கி தேர்தல் கமிஷன் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து சமூக வலைத்தளங்களில் #விசில், #விசில் ஃபார் டிவிகே, #தமிழக வெற்றி கழகம் ஆகிய ஹேஷ்டாக்குகளை தாவேகாவின் விர்ச்சுவல் வாரியர்ஸ் ட்ரெண்டிங் செய்து வருகின்றனர். குறிப்பாக #விசில் நம்பர் 1 ட்ரெண்டிங்கில் உள்ளது. அண்மை காலமாக சுணக்கமாக இருந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் சின்னம் அறிவிப்பால் சமூக வலைத்தளங்களில் மீண்டும் புத்துயிர் பெற்றுள்ளது.